கடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுகவுடன் கூட்டணி வைத்த காங்கிரஸ் கட்சி மொத்தம் 25 தொகுதிகளில் போட்டியிட்டது. இதுல 18 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. இந்த நிலையில வருகிற சட்டமன்ற தேர்தலில் கூடுதல் தொகுதிகள் ஒதுக்கி தர வேண்டும்னு, மேலும் அமைச்சரவையில பதவி தர வேண்டும் அப்படிலாம் காங்கிரஸ் சார்பில் குரல் கொடுத்து வந்தனர். இல்லாவிட்டால் தமிழக வெற்றி கழகத்தில் இணைய போவதாகவும் திரைமறைவில் மிரட்டி வந்தனர். இந்த நிலையில அகில இந்திய காங்கிரஸ் தலைவரான ராகுல் காந்தி இதில் தலையிட்டு திமுகவுடன் சமரசமாக செல்லுங்கள், அமைச்சரவையில் இடம் கேட்க வேண்டாம்னு தெரிவிச்சிருக்கிறார். இது தவிர திமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக 5 பேர் கொண்ட ஒரு குழுவும் அமைக்கப்பட்டது. இதன் மூலம் காங்கிரசுக்கும் தமிழக வெற்றி கழகத்திற்கும் கூட்டணி இல்லை என்பது தெளிவாயிருக்கு. 5 நிர்வாகிகளை கொண்ட காங்கிரஸ் குழுவினர் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலினை சந்தித்து தொகுதி விவகாரங்கள் குறித்து பேசியிருக்காரு. அப்போது வருகிற சட்டமன்ற தேர்தலில் தங்களுக்கு 40 தொகுதிகள் ஒதுக்கி தர வேண்டும்னு, காங்கிரஸ் கட்சிக்கு நீங்கள் முக்கியத்துவம் தந்தால்தான் பாரதிய ஜனதா கட்சியை விரட்டி அடிக்க முடியும்னு கருத்து தெரிவிச்சிருக்கிறார். இது குறித்து மு.க.ஸ்டாலின் பதில் தெரிவிக்கும் பொழுது, திமுக தரப்புல தேர்தல் பணிக்குழுவினர் உங்களுடன் தொடர்பு கொள்வார்கள், அவர்களுடன் தொகுதி பங்கீடு குறித்து பேசுங்கள்னு தெரிவிச்சிருக்கிறார். இந்த நிலையில தமிழ்நாடு முழுவதும் காங்கிரஸ் கட்சியினர் போட்டியிட முடிவு செய்துள்ள 40 தொகுதிகள் பற்றிய தகவல்கள் வெளியே தெரிய வந்துள்ளது. இதுல கடந்த தேர்தலில் வெற்றி பெற்ற 18 தொகுதிகளையும் திரும்ப பெற வேண்டும் என்பதில் காங்கிரஸ் கட்சி முனைப்பாக இருக்கு. அந்த வகையில பொன்னேரி, ஸ்ரீபெரும்புத்தூர், சோளிங்கர், ஈரோடு கிழக்கு, உதகமண்டலம், விருத்தாச்சலம், அறந்தாங்கி, காரைக்குடி, சிவகாசி, திருவாடனை, சிறுவைகுண்டம், நாங்குநேரி, கிள்ளியூர், தென்காசி, குளச்சல், வேளச்சேரி, மயிலாடுதுறை, விளவங்கோடு ஆகிய தொகுதிகளில் கடந்த முறை காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றது. எனவே இந்த முறையும் மேற்படி சொன்ன 18 தொகுதிகளை ஒதுக்கி தர காங்கிரஸ் கட்சி தீர்மானமா இருக்கு. இது தவிர செய்யூர், மதுராந்தகம், கேவி குப்பம், ஊத்தங்கரை, கள்ளக்குறிச்சி, ஆத்தூர், ஓமலூர், சேலம் தெற்கு, சங்ககிரி, நாமக்கல், கோபி, சூலூர், கோவை தெற்கு, உடுமலைப்பேட்டை, விருத்தாசலம், கடலூர், சிதம்பரம், மயிலாடுதுறை, பாபநாசம், மேலூர், மதுரை தெற்கு ஆகிய தொகுதிகளையும் காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கி தர வேண்டும்னு கோரிக்கை வச்சுறாங்க. தொகுதி ஒதுக்கீடு தொடர்பாக திமுக தரப்புல ஜனவரி மாதம் தான் முடிவு செய்யப்படும்னு தெரிஞ்சிருக்கு.